அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தாயினுடைய ஒவ்வொரு சொல்லும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒருமுறை மிகப்பெரிய தஃப்சீர் கலையிலும், இன்ன பிற கலைகளிலும் கோலோற்றி வாழ்ந்த இமாம் ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறிய சிட்டுக்குருவியினுடைய காலில் கயிறை கட்டி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு முறை ஒரு சிறிய பொந்துக்குள் நுழைந்து விட்டது. அதனுடைய காலை பிடித்து இழுத்தார்கள். கால் ஒடிந்து விட்டது. உடனே அவர்களுடைய தாயார்கள் ஒரு துஆ செய்து விட்டார்கள். உனக்கும் இவ்வாறு நடக்கட்டும் என்பது போல் துஆ செய்தவுடன் அவர்கள் பிற்காலத்தில் பெரும் மேதையாக ஆன பிறகு அவர்கள் குளிர்காலத்தில் அவர்களுடைய கால்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், என்னுடைய தாய் அப்பொழுதே சொன்னார்களே அந்த சிட்டுக்குருவியை விடுவதற்கு, நான் கேட்கவில்லை என்பதாக அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு தாயினுடைய சொல்லும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆ என்பது மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகளுக்கு எதிராக பதுஆ செய்யக்கூடாது என்பதற்காக நாம் இதை சொல்லுகின்றோம். எனவே தாய்மார்கள் கவனத்திற்கு, குழந்தைகளுக்கு எப்பொழுதும் துஆவை செய்வது மாத்திரம் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்ல பல செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம்.